வணக்கம். இப்போ ஒரு 60-70 வயசுல மாடிப்படி ஏறும்போது ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கா? இல்லனா ராத்திரியில திடீர்னு கால்ல ஒரு தசைப்பிடிப்பு வந்து மொத்த தூக்கத்தையும் கெடுக்குதா? இது வயசானாலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இத நம்ம விதிதான்னு நாம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா மகான் பரமஹம்ச யோகானந்தர் சொல்றாரு, கண்டிப்பா இல்ல. இது வயசோட பிரச்சனை இல்ல. நம்ம உடம்புக்கு உயிர் சக்தி, அதாவது பிராண சக்தி குறையுதுன்னு கடவுள் நமக்கு அனுப்புற ஒரு சிக்னல்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த உயிர் சக்திய நம்ம சமையலறையிலிருந்தே எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, யோகானந்தன் நம்ம கால்களை ரொம்ப அழகா சொல்வாரு. நம்ம ஆன்மா பயணம் செய்யற வண்டியோட சக்கரங்கள்னு. வண்டியோட சக்கரங்கள். ஆமா, அந்த சக்கரங்கள் வீக்கா இருந்தா வாழ்க்கை பயணம் எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க. இந்த பலவீனத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தையும் அதை சரி செய்ய நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு 5 அற்புதமான நம்ம ஊரு சூப்பர் உணவுகளையும் பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். சரி, அப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எல்லாரும் நம்புற ஒரு விஷயத்த உடைக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கால் பலவீனத்துக்கு காரணம் வயசு மட்டும்தான் சொல்றது. அது உண்மையா இருந்தா நம்ம பாட்டி தாத்தா காலத்துல அவங்கெல்லாம் 90 வயசுலயும் எப்படி தோட்டத்துல வேலை செஞ்சாங்க, மைல் கணக்கா நடந்தாங்க. அவங்களுக்கு வராத பலவீனம் நமக்கு ஏன் இப்ப சீக்கிரமா வருது? அங்கதான் யோகானந்தரோட அந்த பிராணசக்தி குறைபாடுங்கிற விஷயம் வருது. பிராணசக்தி. பிராணசக்தினா ஒன்னும் இல்ல, நம்ம உடம்போட உயிர் சக்தி, அதாவது லைஃப் ஃபோர்ஸ். இந்த உயிர் சக்தியோட ஓட்டம் நம்ம உடம்புல குறையும் போது இதயம், மூளை மாதிரி முக்கியமான உறுப்புகளுக்கு சக்தி முதல்ல போயிடும். ஆனா உடம்புல ரொம்ப தூரத்துல இருக்கிற நம்ம கால்களுக்கு போற சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஓ, அப்படியா? இத சயின்ஸ் பொடியும் சொல்லலாம். நம்ம வாழ்க்கை முறை மாறினதால நம்ம ரத்தம் கொஞ்சம் திக்காகிடுது, ரத்த ஓட்டம் மெதுவாகுது. இதனால கால்கள்ல இருக்கிற லட்சக்கணக்கான செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் மத்த ஊட்டச்சத்துக்களும் சரியா போய் சேர்றதில்ல. பெட்ரோல் இல்லாத வண்டி மாதிரி நின்னுடும். அதேதான், கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு முக்கியமா ஒரு 3 எதிரிகள் இருக்காங்க. 3 எதிரிகளா? ஆமா. 1, கால்சியம் குறைபாடு. இதனால எலும்புகள் ரொம்ப பலவீனமாகுது. 2வது வைட்டமின் டி குறைபாடு. நாம இப்போ வெயிலே அதிகமா போறதில்ல. அதனால நாம சாப்பிடுற கால்சியத்தை எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. 3வது ரொம்ப முக்கியமானது, நம்ம நவீன வாழ்க்கை முறை. உட்கார்ந்தே இருக்கிறது. ஆமா, நாம எல்லாரும் நாற்காலி கைதிகள் மாதிரி ஆகிட்டோம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்தே இருக்கோம். ஓ, அப்போ பிரச்சனை உடம்புல மட்டும் இல்ல, மனசுலயும் இருக்குன்னு சொல்றீங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா, மனசுக்கும் உடம்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. மனசுல கவலை, டென்ஷன், எதிர்காலத்தை பத்தின பயம்னு பாரம் ஏறிக்கிட்டே இருந்தா உடம்பும் கனமாகிடும். இது உண்மைதான். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கால்கள்ல ஒரு லேசான உணர்வு இருக்கும். துள்ளி குதிச்சு ஓடணும் தோணும். ஆனா சோகமா இருக்கும்போது 2 அடி எடுத்து வைக்கிறது கூட ஒரு பெரிய பாரமா தெரியும் இல்லையா? ஆமா, ரொம்ப கனமா ஃபீல் பண்ணுவோம். ஆக உண்மையான காரணம் வயசு இல்ல, பிராணசக்தி குறைவு, மெதுவான ரத்த ஓட்டம், ஊட்டச்சத்து குறைபாடு, அப்புறம் நம்ம மனசுல இருக்கிற பாரம். ரொம்ப சரி. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு நம்ம கிச்சன்லயே இருக்கு. வாங்க அந்த 5 தேசிய அமிர்தங்களை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் அமிர்தம் நம்ம நரம்புகளுக்கு ஊற வச்ச பாதாம், அப்புறம் வால்நட். இயற்கையில சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. எப்படிங்க? வால்நட்டை பாருங்க, அதை பார்க்க நம்ம மூளை மாதிரியே இருக்கும். அது சும்மா இல்ல. வால்நட்ல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒரு சூப்பர் ஃபுட். ஓ, நம்ம கால்களோட ஒவ்வொரு அசைவும் மூளையிலேருந்து வர சிக்னல் மூலமா தான் நடக்குது. அந்த சிக்னல் போற வழிய, அதாவது நரம்புகளை இந்த வால்நட் பலப்படுத்துது. வால்நட் மூளை வடிவத்தில் இருக்கிறதால நரம்புகளுக்கு நல்லதுங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா பாதாமுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ராத்திரியில வர்ற இந்த தசைப்பிடிப்புக்கு இது எப்படி வேலை செய்யுது? நல்ல கேள்வி. பாதாம்ல மெக்னீசியம் ரொம்ப அதிகமா இருக்கு. மெக்னீசியம்? ஆமா, மெக்னீசியம் ஒரு நேச்சுரல் ரிலாக்சன்ட், அதாவது இயற்கையாவே தசைவில தளர்த்தக்கூடிய ஒரு தாது. ராத்திரியில திடீர்னு கால்ல தசை பிடிச்சி இழுக்குது இல்லையா, அதுக்கு முக்கிய காரணமே மெக்னீசியம் குறைபாடு தான். பாதாம் சாப்பிடும்போது அது தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தசைப்பிடிப்புகள் வராம தடுக்குது. அப்போ வால்நட் சிக்னல்ஸ் சரி பண்ணுது, பாதாம் தசைகளை அமைதிப்படுத்துது. கரெக்டா? சரியா சொன்னீங்க. இதை எப்படி சாப்பிடணும்? தினமும் காலையில வெறும் வயித்துல ராத்திரி ஊற வச்ச ஒரு 5-7 பாதாம், 1-2 வால்நட் சாப்பிடணும். ஊற வைக்கிறது அவசியமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதோட தோல்ல இருக்கிற சில பொருட்கள் ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்பு ஏத்துக்கிறத தடுக்கும்.
ஊற வைக்கும்போது அந்த பொருட்கள் நீங்கிடும். ஓகே. இத சாப்பிடும்போது வெறும் நட்ஸ்னு நினைக்காம இயற்கையோட இந்த சக்தி என் உடம்புக்குள்ள போகுதுங்கிற ஒரு நன்றியோட சாப்பிடுங்க. அது இன்னும் நல்ல பலன் தரும். சரி, நரம்புகளுக்கு பாதாம் வால்நட் பார்த்தோம். அடுத்து நம்ம எலும்புகளை எக் மாதிரி ஆக்க என்ன வழி? எங்க பாட்டி அடிக்கடி எள்ளுருண்டை செஞ்சு தருவாங்க. அது வெறும் ஸ்நாக்னு நினைச்சேன். அது ஸ்நாக் இல்ல, அது ஒரு சயின்ஸ். நம்ம 2வது அமிர்தம் அதுதான், எள்ளும் வெல்லமும். அப்படியா? நம்ம முன்னோர்களோட அறிவு எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. 100 கிராம் வெள்ளை எள்ளுல கிட்டத்தட்ட 1000 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. 1000மா? பாலை விட அதிகமா? ஆமா, நாம குடிக்கிற பாலை விட இது பல மடங்கு அதிகம். ஆனா நாம கால்சியத்துக்கு பாலை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கோம். இந்த சிந்தை எள்ளு ஒரு கால்சியம் புதையல். இது நேரடியா எலும்புகளோட அடர்த்தியை அதிகமாக்கி அதை வலுவாக்குது. அப்போ வெல்லம் எதுக்கு? வெறும் இனிப்புக்கு தானா? இல்லவே இல்ல. வெல்லம் ஒரு இரும்புச்சத்து களஞ்சியம். இரும்புச்சத்து தான் நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபினை உருவாக்கி உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு போகுது, குறிப்பா கால்களுக்கு. ஓஹோ. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாருங்க. எள்ளு எலும்ப வலுவாக்குது, வெல்லம் அந்த எலும்புகளுக்கு சக்தி கொண்டு போற ரத்தத்தை வலுவாக்குது. ரெண்டும் சேரும்போது ஒரு மேஜிக் நடக்குது. கேட்கவே சூப்பரா இருக்கு. இத சாப்பிடுறதுக்கு எளிய வழி என்ன? மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் வறுத்த எள்ளையும் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிறகு வர்ற அந்த இனிப்பு சாப்பிடுற ஆசையும் குறைக்கும், உடம்ப உள்ள இருந்து பலப்படுத்தும். ஓகே, நரம்புகள் எலும்புகள் பார்த்தாச்சு. ஆனா இந்த சத்தெல்லாம் கால்களுக்கு போய் சேரணும்னா ரத்த ஓட்டம் சீரா இருக்கணுமே. ரத்தத்தை சுத்திகரிக்க ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா. அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சூரியனின் பச்சை சக்தின்னு சொன்னாங்க. நம்ம 3வது அமிர்தம் பசலைக்கீரை, வெந்தயக்கீரை மாதிரி பச்சை இலை காய்கறிகள். யோகானந்தர் சொல்லுவார், ஒவ்வொரு பச்சை இலைக்குள்ளேயும் சூரிய ஒளியும் பூமியோட சக்தியும் அடங்கியிருக்குன்னு. அதுல என்ன ஸ்பெஷல்? அந்த பச்சை நிறத்துக்கு காரணம் குளோரோஃபில். இது ஒரு இயற்கையான இரத்த சுத்திகரிப்பான். இது ரத்தத்தை கொஞ்சம் மென்மையாக்கி ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும். ஓ. ரத்தம் தங்கு தடையின்றி கால்களுக்கு போகும்போது கால்ல ஏற்படுற அந்த மரத்து போன உணர்வு, கனமான உணர்வெல்லாம் தானா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கீரைகள்ல பொட்டாசியம் மெக்னீசியம் ரெண்டுமே நிறைய இருக்கு. ஆமா, மெக்னீசியம் பத்தி ஏற்கனவே சொன்னீங்க. அதேதான். இந்த 2 தாதுக்களும் தசைப்பிடிப்பை தடுக்க ரொம்ப அவசியம். ஆனா நம்ம ஆளுங்க கீரைய நல்லா வதக்கி மசாலா எல்லாம் போட்டு அதோட சத்தே காலி பண்ணிடுவாங்களே. கரெக்ட். அதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு. கீரையை ரொம்ப நேரம் சமைக்கவே கூடாது. லேசா வேக வைக்கலாம், இல்லனா சூப்பு அல்லது ஜூஸா எடுத்துக்கலாம். தினமும் உங்க உணவுல ஒரு கப் பச்சை இலை காய்கறிகளை சேர்க்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. இது உங்க கால்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கண் தோல்னு உடம்பு முழுக்க ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு வருவோம். எங்க பாட்டிக்கு உடம்புல எங்க வலிச்சாலும் உடனே மஞ்சப்பால் தான் கொடுப்பாங்க. இப்போ அது கோல்டன் லாட்டேன்னு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இது நிஜமாவே அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இல்ல வெறும் ட்ரெண்டா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது ட்ரெண்ட் இல்ல, இது ஒரு பாரம்பரிய புதையல். பால்ல கால்சியம், புரோட்டீன் இருக்கு, அது எலும்புக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனா இதுல உண்மையான ஹீரோ அந்த மஞ்சள் தான். மஞ்சள்? ஆமா, மஞ்சள்ல குர்குமின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இயற்கையான அழற்சி எதிர்ப்பு பொருள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட். ஓ. வயசானவங்களுக்கு மூட்டுகள்லையும் தசைகள்லையும் வர்ற வலிக்கு முக்கிய காரணமே உடம்புக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன வீக்கங்கள் தான். இந்த குர்குமின் அந்த வீக்கத்தோட மூல காரணத்தையே சரி பண்ணுது. அப்போ இது ஒரு இயற்கை வலி நிவாரணி மாதிரி? ஆமா, எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு வலி நிவாரணி. இத ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் கலந்து குடிக்கணும். சரி. இதோ ஒரு சின்ன டிப்ஸ். மஞ்சளோட பலன் உடம்புல முழுசா சேரணும்னா அது கூட ஒரு சிட்டிய கருமிளகு தூள் சேர்த்துக்கணும். கருமிளகா? அது எதுக்கு? மிளகுல இருக்கிற பெப்பர்ங்கிற பொருள் குர்குமினை நம்ம உடம்பு உறிஞ்சுக்கிற திறனை பல மடங்கு அதிகப்படுத்தும். சூப்பர் டிப் இது. இந்த பாலை ஒரு மருந்தா பார்க்காம ராத்திரி முழுக்க நம்ம உடம்ப சரி பண்ற ஒரு பிரார்த்தனை மாதிரி நினைச்சு குடிக்கணும். சரிதானே? அருமையா சொன்னீங்க. அப்படியேதான். சரி, கடைசி மற்றும் மிக முக்கியமான சூப்பர் உணவு. ஆனா இத பத்தி தான் நிறைய தவறான கருத்துகள் இருக்கு. நம்ம ஊர் தேசி நெய் சாப்பிட்டா கொழுப்பு கூடும், இதயத்துக்கு நல்லதில்லைன்னு நிறைய பேர் பயப்படுறாங்களே, அந்த பயம் நியாயமானதா? அந்த பயம்தான் நம்ம ஆரோக்கியத்தோட பெரிய எதிரி. யோகானந்தர் நெய்ய ஓஜஸ்னு சொல்லுவார். ஓஜஸ்னா உயிர் சக்தியோட சாரம். ஒரு மிஷினை யோசிச்சு பாருங்க.
அதுல எண்ணெய் இல்லாம ஓடினா என்ன ஆகும்? அதோட பாகங்கள் எல்லாம் தேஞ்சு சத்தம் போட்டு கடைசியில நின்னுடும். அதேதான் நம்ம மூட்டுகள், குறிப்பா முழங்கால், அப்படிப்பட்ட மெஷின்கள் தான். வயசாக ஆக அந்த மூட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற இயற்கையான பசை மாதிரி திரவம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ நெய் அந்த இடத்துல ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி வேலை செய்தா? சரியா சொன்னீங்க. தேசி நெய் அந்த மூட்டுகளுக்கு ஒரு இயற்கையான மசகு எண்ணெய் மாதிரி செயல்பட்டு நடக்கும்போது வர்ற வலியையும் கடக் மடக்குன்னு வர்ற சத்தத்தையும் குறைக்குது. நெய்ல இருக்கிற நல்ல கொழுப்புகள் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லோட வெளி உரைய உருவாக்கவும் நரம்புகளை வலுப்படுத்தவும் ரொம்ப அவசியம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ நெய்ய தாராளமா சாப்பிடலாமா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சமநிலை தான் முக்கியம். ஒரு நாளைக்கு 1-2 சின்ன டீஸ்பூன் நெய் போதும். அது போதும். ஆமா, அத உங்க பருப்புலயோ காய்கறிகள்லயோ இல்ல சப்பாத்திலயோ சேர்த்து சாப்பிடலாம். அது உங்க செரிமானத்தை சரி பண்ணி சாப்பாட்டுல இருக்கிற மத்த சத்துக்களையும் உடம்பு நல்லா உறிஞ்சிக்க உதவும். இந்த அமிர்தத்தை பார்த்து பயப்படாதீங்க. மரியாதையோட உங்க வாழ்க்கையில மறுபடியும் கொண்டு வாங்க. ரொம்ப அருமை. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த 5 சூப்பர் உணவுகளையும் ஒரு தடவை சுருக்கமா சொல்லிடுறேன். நரம்புகளை பலப்படுத்த ஊற வச்ச பாதாம், வால்நட். ஆமா. எலும்புகளை எஃகு மாதிரியாக்க எள்ளும் வெல்லமும். ரத்த ஓட்டத்தை சீராக்க பச்சை இலை காய்கறிகள். உடம்புல இருக்கிற வீக்கத்தையும் வலியையும் குறைக்க மஞ்சள் கலந்த பால். கடைசியா மூட்டுகளை சீரா இயக்க நம்ம தேசி நெய். ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான். உங்க கால்கள் உங்க சுதந்திரத்தோட இறக்கைகள். இது ஏதோ ஒரு கடுமையான டயட் பிளான் இல்ல. இது நம்ம முன்னோர்களோட ஞானத்தோடையும் இயற்கையோடையும் மறுபடியும் இணையற ஒரு வழி. யோகானந்தர் நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் இதுதான். உங்க உடம்ப குறை சொல்லாதீங்க, அது சொல்றத கேளுங்க. அதோட தேவைகளை புரிஞ்சுக்கங்க. சரியான உணவு, சரியான எண்ணங்களோட உங்க உடம்ப கவனிச்சுக்கிட்டா அது உங்களுக்கு வலிமை, ஆரோக்கியம், சுதந்திரம்னு எல்லா பரிசுகளையும் திருப்பி கொடுக்கும். வலிமைக்கான உங்க பயணம் உங்க சமையலறையில தான் தொடங்குது. இது உங்க கால்களுக்கு மட்டும் இல்ல, இது உங்க தன்னம்பிக்கைக்காக, உங்க சுயமரியாதைக்காக, நீங்க வாழ போற நீண்ட ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கைக்காக. நாங்க விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை. மனசுல இருக்கிற பாரம் கால்களை கனமாக்குதுன்னு பார்த்தோம். இந்த 5 உணவுகள் நம்ம உடம்புக்கு குணப்படுத்த முடியுமானா, உங்க மனசுல இருக்கிற சுமைய குறைக்க, அதன் மூலியமா உங்க நடையில ஒரு புது துள்ளல கொண்டு வர, நீங்க தினமும் உங்க மனசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எளிய ஊட்டச்சத்து என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.